கேப்பச்சினோ ஃப்ளேவர். இது முன்னாடி நான் இதை ட்ரை பண்ணதில்லை, எங்கேயும் பார்த்தது கூட இல்லை. 4 சப்ளிமெண்ட் வந்து காம்பினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்துலையுமே வந்து நான் வந்து ரீசெண்டாக நாக் ப்ரோ, அவத்தார், ஃபியூல் 1, அப்புறம் அந்த QNT இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து நான் சப்ளிமெண்ட் வாங்கியிருக்கேன். இம்போர்ட்டடு அமினோ ஃபேக்ட்ரி அப்படின்ற பிராண்டு. அதில் வந்து நம்ம பார்த்தோன்னா நைட்ரோ ப்ரோ GH வே ப்ரோட்டீன். இது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு 0 சுகரு, அப்புறம் HGH growth hormone அண்ட் T level support matrix அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. growth hormone அப்புறம் வந்து டெஸ்டோஸ்டரான் பூஸ்ட் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் 24 grams வந்து ப்ரோட்டீன் இருக்குது. முக்கியமாக வந்து கேப்பச்சினோ ஃப்ளேவர், காஃபி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஃப்ளேவர் முதல்ல பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் growth hormone அப்புறம் டெஸ்டோஸ்டரான் பூஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அமினோ ஃபேக்ட்ரியில் நைட்ரோ ப்ரோ GH வே. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் டைமாக. இதுக்கு முன்னாடி நான் இதை ட்ரை பண்ணதில்லை, எங்கேயும் பார்த்தது கூட இல்லை. நேற்று தான் புதுசாக பார்த்தேன். சரி, பார்த்தோன்னே இது செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, வாங்கிட்டேன். இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து மொத்தம் வந்து 57 சர்விங்ஸ் இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப் தான். இது ஒரு ஸ்கூப் வந்து 35 grams. இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 24 grams தான் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ரிமைனிங் வந்து நமக்கு 11 grams வந்து ப்ரோட்டீனை தவிர மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. நமக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டில் இருக்கிற சில விஷயம், கிரியேட்டினு, அதுக்கப்புறமா வந்து நமக்கு பீட்டா ஆல்னின்னு, அதுக்கப்புறமா வந்து மெயினாக இதில் டெஸ்டோஸ்டரான் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் க்ரோத் ஹார்மோன் பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தனியாக ஒரு டெஸ்ட் பூஸ்டரோ தனியாக ஒரு க்ரோத் ஹார்மோன் பூஸ்டரோ நம்ம வாங்கணும்னா ரேட்டு எங்கேயோ போயிடும். இது வந்து கிரியேட்டினு, ப்ரோட்டீனு, க்ரோத் ஹார்மோன் பூஸ்டரு ப்ளஸ் டெஸ்டோஸ்டரான் பூஸ்டர் 4 சப்ளிமெண்ட் வந்து காம்பினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஒரே சப்ளிமெண்ட்டு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் எடுத்தால் போதும். 4 சப்ளிமெண்ட்டோட பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ரோட்டீன் எடுக்கும்போது 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேக் பண்ணி இம்மீடியட்டாக கன்சியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. 20 மினிட்ஸ்க்கு மேலெலாம் இதை வைக்கவே கூடாது, ஏன்னா டேஸ்ட் மாறிடும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸே வந்து ஷேக் பண்ண சொல்கிறாங்க, ஏன்னா ஷிப்மெண்ட் அப்போது அந்த பார்ட்டிகல்ஸ் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இதுவாகிடும். அதனால் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேக் பண்ணுவோம். நல்லா இந்த ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்லி பாடி பில்டிங் பண்ணுறவங்க, ஆல்ரெடி வந்து டெஸ்டோஸ்டரான், க்ரோத் ஹார்மோன் அந்த மாதிரிலாம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இது வேஸ்ட்டு தான். நேச்சுரலாக இருக்கிறவங்க இதை எடுத்தாங்கன்னா அந்த நேச்சுரலாக இருக்கிற டெஸ்டோஸ்டரானு ப்ளஸ் க்ரோத் ஹார்மோன்லாம் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் யாராவது இது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி யாராவது இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் இப்போ நான் பார்க்குறேன் டெஸ்டோஸ்டரான் பூஸ்டர் எடுக்கிறாங்க, க்ரோத் ஹார்மோன் பூஸ்டர் வந்து சில பவர் லிஃப்டிங் பண்ணுறவங்க அவங்களாம் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் கிரியேட்டின் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கிரியேட்டினும் எடுக்கிறாங்க. இப்போது இந்த கிரியேட்டின், க்ரோத் ஹார்மோன் பூஸ்டரு, டெஸ்ட் பூஸ்டரு ப்ளஸ் வே ப்ரோட்டீன் இது எல்லாமே ஒரு காம்பினேஷனாக இதில் இருக்குது. அது இல்லாமல் இது வந்து ப்ரைஸும் ரொம்ப கம்மியான ரேட்டு தான். இது வெறும் கேப்பச்சினோ ஃப்ளேவர் மட்டும் தான் இருந்துச்சு. சரி, நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே வந்து இதே மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் தான் இது. கெவின் லெப்ரோனில் வந்து நம்ம கோல்டு லீன் மாஸ் இது எடுத்தனாலும் இதுலேயும் நமக்கு வந்து க்ரோத் ஹார்மோன் பூஸ்டர், அதுக்கப்புறம் ஆன்டி கேட்டபாலிக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு BCAA, குளூட்டமின், HMB அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்டோஸ்டரான் இன்டியூசர், இதுவும் ஒரு சிமிலரான ஒரு சப்ளிமெண்ட் தான். இந்த ப்ராடக்ட்டும் வந்து கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ணேன் இதுக்கு முன்னாடி. ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சுகர் ஃப்ரீ, ஆனால் ஒரு மாஸ் கெய்னர் மாதிரி தான் இது. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணதுலேயே வந்து இந்த ப்ராடக்ட் தான் வந்து லைட்டாக இந்த ப்ராடக்ட் மாதிரியே இருக்குது. டெஸ்டோஸ்டரான், க்ரோத் ஹார்மோனு, அப்புறம் கிரியேட்டின், அதுக்கப்புறம் ப்ரோட்டீனு. இதில் வந்து பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த கோல்டு லீன் மாஸில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மி. 100 கிராம் வந்து 35 வந்து கார்பு, 35 வந்து ப்ரோட்டீனு, மிச்சம் 30 வந்து இதில் அதர் இன்க்ரீடியன்ட்ஸு. இதில் பார்த்தோன்னா நமக்கு
35 கிராம் ஸ்கூப் சைஸில் 24 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன், ரிமைனிங் வந்து 11 கிராம்ஸ் தான் நமக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸு. அப்போது கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு மாஸ் கெய்னர் மாதிரி இந்த ப்ராடக்ட்டு. ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மி, கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி. இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டீன் அதிகம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்துலேயுமே வந்து நமக்கு கிரியேட்டின் இருக்குது, டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, ப்ளஸ் க்ரோத் ஹார்மோன் பூஸ்ட் ஆகிறதுக்கும் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து கம்மி, கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் ஈக்குவலாக இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, இதை வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் ஒரு கண்டினியூஸாக இந்த ப்ராடக்ட் தான் எடுக்க போகிறேன். இதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 1 மந்த்து கண்டினியூஸாக எடுப்பேன். நல்லா இல்லைனாலும் எனக்கு வேறு வழி இல்லை. டேஸ்ட்டு நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, வாங்கிட்டேன், எடுத்து காலி பண்ணி தான் ஆகணும். பக்கா சீலோடு இருக்குது. பவுடரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கெமிக்கல் மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்மெல்லு சரியான கெமிக்கல். எனக்கு தெரியும் எப்படியும் ஸ்கூப் வந்து இதில் இருக்காதுன்னு சொல்லிட்டு இது கரண்டியோடு வந்திருக்கேன். இதில் கொஞ்சம் கட்டியாக வேறு இருக்குது. இந்த ஸ்கூப்பு இருக்குதா இல்லையா? கிடைச்சிருச்சு. இது ஃபுல்லாக செம கட்டியாக இருக்குது அடியில். ஸ்கூப் ஏதோ கொட்டாங்குச்சிக்கு ஹேண்டில் போட்ட மாதிரி இருக்குது. தப்பு பண்ணிட்டேனே. ஸ்கூப் என்னமோ ரொம்ப கேவலமாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் எப்படி தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மிக்சிங் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் க்ளீனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஐயோ, சரியான கெமிக்கல். ரொம்ப கஷ்டம் இதை குச்சி காலி பண்ணுறது. சரியான கெமிக்கல் டேஸ்ட். காஃபி ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பட் கெமிக்கல் டேஸ்ட் அதிகமாக இருக்குது. அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வந்து ஒரு கெமிக்கல் டேஸ்ட் தான், பட் ரிசல்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கண்டினியூஸாக ஒரு 15 days 10 days எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.